ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சிலை அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை பார்க்கலாம். தமிழோட வேண்டுதல் நடக்குமா? தமிழோட தாலி காப்பாற்றப்படுமா? சேது தாமரையை கல்யாணம் பண்ணிப்பாரா? வாங்க பார்க்கலாம். சேது ஒரு பக்கம் கல்யாண மனையில் உட்காந்து மேனி தாமரை பக்கத்துல தாமரை பார்த்து சேது மாமாவை சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா சேது இதை பார்த்து எரிச்சலான தாமரையை நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க அப்பா அப்பா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே கிடையாதுப்பா. அப்பா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லப்பா. என் மனசாட்சிக்கு தெரியும்ப்பா. நான் இந்த மாதிரி தப்பு பண்ண கிடையாதுப்பா. தமிழ் இருக்க இடத்துல மற்றவங்கள நான் வச்சு பார்க்கவே முடியாதுப்பா என்று சொல்றாரு. இதெல்லாம் கேட்காத அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நீ தாமரை கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். நீ பண்ண தப்புக்கு நீதான் தண்டனை தேடணும். நீ தாமரை கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க. மீண்டும் மீண்டும் சேது என்ன சொல்றாங்கன்னா, இந்த தப்பு நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ப்பான்னு சொல்லி எதிர்த்து பேசுறாங்க. இதை கேட்ட அவங்க அப்பா சேது அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அடி வெளுத்திடுறாங்க. பக்கத்துல ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சை எடுத்து நீ இந்த தப்ப நீ பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் யாரு பண்ணது? நீ தான் இந்த தாலியை கட்டணும். இதனால குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வரப்போது, பேசாம நீ தாலியை கட்டிக்கன்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா தமிழ் பண்ணிட்டு இருக்க பூஜை சேதுவை காப்பாத்துமா இல்லை இந்த மாதிரி கல்யாணம் நிற்க போகுது என்பதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை பார்க்கலாம்.